முன்னாடியே நான் பூசா விதிகள்லாம் நெறைய பின்பற்றுறேன். இந்த மந்திர பிரயோகங்கள்லாம் நான் நெறைய உருஜபிச்சுட்டே இருப்பேன். அதேபோல பார்த்தீங்க அப்டின்னா, முறையாவே நான் ஒரு குருக்கிட்ட இந்த மந்திரங்கள்லாம் கத்துக்கிட்டேன். இப்படிலாம் இருந்தும், எனக்கு துர்தேவதைகளுடைய சேஷ்டைகள் அதிகமா இருந்துட்டே இருக்கு. அதாவது நான் எல்லா மந்திரங்களையும் 1,00,000 2,00,000 முறைலாம் சித்தி பண்ணியிருக்கேன். எனக்கு நல்லது நடந்துட்டே இருக்கும். ஆனா திடீர்னு பார்த்தீங்க அப்டின்னா, துர்தேவதைகளுடைய சேஷ்டைகள் எனக்கு இருந்துட்டே இருக்கும். ஆனா என்னால என்ன பண்றதுன்னே தெரியாது. நான் போயிட்டு மறுபடியும் அதுக்கு கடுப்பு தான் எடுப்பேன். மறுபடியும் நான் அதுக்காக மந்திரங்கள் குடுப்பாங்க. அந்த மந்திரங்கள ஊர்ஜபிப்பேன். மறுபடியும் எனக்கு தொடர்ச்சியா இந்த பிரச்சனை இருந்துட்டே இருக்கு. அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? மந்திர யோக பிரயோகம் தான் உங்களுக்கு சிறந்ததா இருக்கும். எப்பயுமே ஒரு விஷயத்துக்கு நீங்க இந்த துர்தேவதைகளோ, இல்ல இந்த ஆன்மீகம் சார்ந்த பிரச்சனைகளோ கன்டினியூவா இருந்துட்டே இருக்கு. இல்ல இந்த ஆன்மீக ரீதியான, உடல் ரீதியான பிரச்சனைகள் எனக்கு கன்டினியூவா இருந்துட்டே இருக்கு. நான் இதுக்கு என்ன பண்ணாலும் எனக்கு தீர்வே கிடைக்கல அப்படின்றதுக்கு ஒரே வழி சித்தர்களா நீங்க மாறுறது தான் ஒரே வழி. சித்தர்களா மாறுறதுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பின்பற்ற வேண்டியதா இருக்கும். அதற்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரே சின்ன விஷயமா மந்திர யோகத்தை கடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க மந்திர பிரயோகங்கள் செய்றீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு அதீத ஆற்றல் கொடுக்கறதா இருக்கும். நீங்க குருவா ஏத்துக்கிட்ட சித்தர் உனக்கு எப்போதும் துணை புரிஞ்சுட்டே இருப்பாரு.